நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞ சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞ சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானத சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலிக தெய்வம் காட்சி மந்தி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்ட இந்த அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு கொதிக்கிற மணல் குளிர்ச்சி ஆனது எப்படி, கொதிக்கிற மணல் குளிர்ச்சி ஆனது எப்படி. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தயவே பாருங்கள். டாக்டர் பத்மா சுப்ரமணியன், பரதநாட்டியம் எக்ஸ்பனண்ட், அவளுடைய இன்டர்வியூ. பரதநாட்டியம் இந்த பத்மா சுப்ரமணியம் அவளோட தம்பி கண்ணன் நினைக்கிறேன் பேர், அப்புறம் அண்ணா மண்ணி 4 பேர் தான் எல்லா இடத்துக்கும் போவாள் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு. பண்டரிபுரத்தில் மகாபெரிவா இருக்கா அப்படின்ட்டு போனான். இவளுக்கு அப்போ தான் முதல்ல போகிறாவா. அங்கே வந்து மகாபெரிவா கேம்ப் வந்து எங்கேன்னு பார்த்து போகணும். அதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினா ஒரு ஜட்கா வண்டி மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போ ராத்திரி 9 மணி ஆகிடுத்து. அந்த ஜட்கா ஓட்டுறவர் வந்து ஒரு இஸ்லாமியர், முஸ்லீம். அவர்கிட்ட இந்த மாதிரி மகாபெரிவா இதெல்லாம் சொல்லி அவளுக்கு புரியணுமே, ஹிந்தி வாழ்க்கை தெரிஞ்சிருந்தாலும் சொல்லி அவர் எங்கே இருக்காருன்னு கேட்ட பிறகு அவருக்கு தெரிஞ்சால் எனக்கு நல்லா தெரியும் அவர் சொல்லியிருக்காராம். அவர் நான் கும்பிடுற அல்லாவே தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். அப்புறம் அவர் வந்து சொன்னார், சந்திரபாகா நதிக்கரையில் இருக்க ஒரு ரூமில் வேளாம் தங்கிட்டு கார்த்தால கிளம்பி அங்கே வந்து லக்கேஜஸ்லாம் போட்டுட்டு இருந்த செப்பல்ஸ் அது இது எல்லாம் போட்டுட்டாங்க. மணலில் நடந்திருக்கா, ஏன்னா அங்கே போகணுமே, அதாவது நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து போட்டில் போகணும். போயிட்டு மகாபெரிவா தங்கியிருக்கா அந்த இடத்துக்கு, அந்த நதியை தாண்டி அந்த இடத்துக்கு அவள் போகணும். கரையில் இந்த கோவில் இருக்குது, அது அங்கே போகணும். அது மாதிரி பத்மா சுப்ரமணியன் சொல்கிறாவ, ஏற்கனவே நான் டயபெட்டிக்கு, அதனால் காலில் வந்து செப்பல் இல்லாமல் என்னால் நடக்கவே முடியாதுன்னு. ஆனால் கார்த்தாலேயே உக்கிரமாக வெயில் அடிக்கிறது தான், 8 மணிக்கு பயங்கரமான வெயிலாக இருக்குது. அதனால் ஆனால் இவள் என்ன பண்ணியிருக்கா, அங்கே போயிட்டான். அங்கே போயிட்டு நதியை கிராஸ் பண்ணி அங்கேயும் போயாச்சு, போட்டில் ஏறி போய் அங்கே போயாச்சு. அங்கே போய் சேரும்போது மத்தியானம் 1 மணி. கார்த்தால போகும்போதே கால் வந்து பயங்கரமாக சுற்றுருக்கு வாளுக்கு. இப்போ மத்தியானம் வந்து 1 மணிக்கு வரணுன்னா கேட்கவே வேண்டாம், ஏன்னா செப்பல் இங்கே தானே இருக்குது. அதனால் இங்கே வந்து தான், அங்கே ஆகாரம் பண்ணால் கூட இங்கே வரணுமே, ரூமுக்கு வரணும். இப்படி என்ன பண்ணலான்னு வந்து 1 மணி ஆகிடுத்து. தரிசனம் பண்ணிவிட்டு வா கிளம்புறா. பத்மாசுமரியத்தினால நடக்கவே முடியல அப்படிங்கிறா. நடந்து வர அந்த இது வந்து போட்டு வந்து நிறுத்திட்டு கரைக்கு வந்த பிறகு நடக்கும்போது மணலில் கால் வைக்கிறா. வச்சான்னா பயங்கரமாக சூடாக இருக்குது. அதனால் இவ சொல்லியிருக்கா, நான் வந்து அந்த மணல் கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாள், நான் திருப்பி போட்லேயே கூட போய்க்கிறேன், இல்லை அங்கேயே தங்கிக்கிறேன், பெரியவா இதுக்கிட்ட எங்கேயாவது நீங்களாம் போய்க்குங்கன்னாலாம். அவள் விடலை. என்ன நீ பாட்டுங்க, அவள் விட்டுட்டு போக மாட்டா, கூடயே வா, பரவாயில்ல வா, ஒன்றும் ஆகாது வா அப்படின்னாலாம். ஆனால் ஏகப்பட்ட இதுவாக இருக்காங்க, சூடாக இருக்குது, அதில் எப்படி காலை வைக்கிறது அப்படின்னு பயம். எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஏன்னா தாங்கவே முடியாது அப்படிங்கிறா. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப என்னால் தாங்க முடியாதுன்னு. அவெல்லாம் ஆனால் நினச்சிட்டாலும் ஒன்று, மகாபெரிவா வந்து சில சமயம் அதில் கால் அப்படியே வச்சு நடந்து போவாரே மணல்லையே. அப்போ அவருக்கு அப்படி அவரே நடக்கும்போது நம்மளால் நடக்க முடியாதான்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல, ரொம்ப இதுவாக இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு. அப்போ திடீர்னு மகாபெரிவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பண்ணிட்டு பார்த்தா அவள் கூப்பிடுறா, வா 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 அப்படின்னு. ஆனால் கால் கொதிக்கிறது, காலே வைக்க முடியலன்றா. அன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி தான்.
அப்படி இருக்குது. எப்படி வர்றது? பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறா, அவள் நடந்து போயின்னு இருக்கா. அவள் ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில் ஒரு பாதையில் போகிறா, இவள் ஒரு இடத்துல வந்துட்டுருக்கா. பெரியவாளை வேண்டிக்கிறா. வேண்டிக்கும் போது நடந்தது தான் இதை நான் சொன்னேன். மற்ற பேர்லாம் நம்ப மாட்டா, ஆனால் நம்பி ஆகணும் சொல்கிறா பத்மா சுப்பிரமணியம். ஏன்னா நடந்தது இல்லையா, அதனால் எல்லாரும் நம்பணும் அப்படின்னு. ஏன்னா பெரியவா வந்து பக்தர்களுக்காகவே அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே இந்த பூலோகத்துக்கு கைலாசத்துலேருந்து வந்தவர் அவர் தான். அதனால் இந்த பத்மா சுப்பிரமணியம் வேண்டிக்கும் போது பண்ணாமல் இருப்பாரா? அதனால் இவள் எங்கே நடக்கிறாளோ அந்த இடத்துல ஆர்டினரி டெம்பரேச்சர் இருக்கான், நார்மல் டெம்பரேச்சர். அது கூட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கூட காலை வச்சா ஒன்றும் இல்லை, 30 31 இருந்தால் என்ன இருக்கும், அது மாதிரி ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் வச்சா கொதிக்கும், அப்படியே சுரியல்னு அடிக்கும். அந்த மாதிரி வெயில் என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சர்லாம் வரல, கூலாகவே இருந்தது. அவள் சொல்கிறத நம்ம சொல்லணுமே. வந்து சாதாரணமாக ரொம்ப டெம்பரேச்சர் வந்து சில்லுன்னு தான் இருந்தது. நான் கால் வச்சு போனால் அந்த இடத்துல நல்ல நார்மலாக ரொம்ப இதமாக இருந்தது. அதுதான் நடந்து போனேன். அப்புறம் அங்கே போய் சேர்ந்த பிறகு நான் ஸ்லோவாக தான் நடந்தேன். ஏன்னா அது இப்போ எனக்கு வந்து காலில் வந்து சூடே இல்லைன்றதுனால எனக்கு அவசரப்படலை. அவள் முன்னாடி போயிட்டே இருக்கா. அவளுக்கெல்லாம் சூடு நல்லா பொறிக்க அவள் வந்து அதை தாங்கிட்டு அவள் போயின்னு இருக்கா. ஆனால் எனக்கு வந்து பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணதுனால நான் அந்த குளிர்ச்சியான அந்த மணலில் வந்து நான் நடந்து போயிட்டே கொஞ்சம் நிதானமாக தான் போனேன் வா பின்னாடி அப்படின்னு. அது சொல்லும்போது பத்மா சுப்பிரமணியோடைய கண்களில் கண்ணீர் வர்றது. நான் கஷ்டப்படுறேன்னு மணலை குளிர்ச்சி ஆக்கினார் பெரியவா. இதை நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டா, யார் தான் நம்புவா அப்படின்னு அவள் சொல்கிறா. யாரும் நம்ப வேணாம், நான் நம்புகிறேன். இதை கேட்டுருக்க நீங்கள் நம்புவேன். மகாபெரியவாளை பக்தி வைக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே நம்புவா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர மகாபெரிய பாதவேச்சரம், மகாபெரிய பாதவேச்சரணம்.